ராமானுஜதயா பாத்ரம் ஞான வைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வெங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்யமாம் अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनम् वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे ஜகத்குரும். பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த இராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே பற்பமெனத்திகள் பைங்கழல் குந்தன் பல்லவமே விரலும் பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகு முப்புரினோலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் கண்ணழகு முன்னவ தந்திடு மொழிகள் நிறைந்திடு முருவல் நிலாவழகு கற்பகமே விழி கருணை பொழிந்திடு கமல கண்ணழகு காரிசுதன்கள் சூடிய முடியும் கணநர்ச்சிகை முடியும் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துலகா இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிருணாது மாமகம் பிரசாதயதி யத்சுக்திஹி ஸ்வாதீன பதிகாம் ஸ்ருதி உபவீதினம் ஊர்த்வபுண்ட்ரவந்தம் த்ரிஜகத் புண்ணியபலம் த்ரிதண்டஹஸ்தம் சரணாகத சார்த்தவாகமீடே சிகையா சேகரிணம் பதிம் யதீனாம் सर्वत्र रामानुजनाम संकीर्तनं रामानुजा பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட இந்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்கார் அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாய் நின்வளமார்பின் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு படிவார் சோதி வளத்துறையும் சுடர் ஆழியும் பல்லாண்டு படைபோர் புக்கு முழங்கும் அப்பாஞ்சசன்யமும் பல்லாண்டு ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர்பாடு நாங்கள் நம் பாவைக்கு சாட்சி நீர் ஆடினார் திங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெருஞ்சென்னல் ஊடு கயலுகள் தூங்குவளை கோதில் புரிவண்டு கண்படுத்த தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோ என்பாவாய் கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயம் என்னப்பணி நன்னி தென்குருகூர் நம்பி என்றக்கால் அன்னிக்கும் அமுதூரும் என்னாருக்கு நாவினால் நவிற்று இன்பமெய்தினேன் நேவினேன் அவன் பொன்னடி மெய்மை தேவு மற்றறியேல் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே ஓடி ஓடி பல்பிறப்பும் பிறந்து மற்றோர் தெய்வம் பாடியாடி பணிந்து பல்படிகால் வழியேறி கண்டு கூடி வானவர் ஏத்த நின்ற திருக்குருகூர் அதனுள் பாடுபட்டொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதிலே எங்கனையோ அன்னை நீர்காள் என்னை முனிவதினி
கண்கள் கோல திருக்குறுங்குடி நம்பியை நான் கண்டபின் சங்கினோடும் நேனியோடும் தாமரை கண்களோடும் செங்கனிவாய் ஒன்றினோடும் செல்கின்றது என் நெஞ்சமே. உண்ணும் சோறு பருகும் நீர் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன் எம்பெருமான் என்றென்றே கண்கள் நீர் மல்கி மண்ணினுள் அவன் சீர்வளம் மிக்கவன ஊர் வினவி தின்னம் என் இளமான் புகுமூர் திருக்கோளூரே. புண்டலீகவராதா ஹரி விட்டலா. पुंडलीक सारी का भक्त नाही, पंडरी सारी का क्षेत्र नाही, विठोबा सारी का देव नाही, तुकाराम सारी का सद्गुरु नाही. राम कृष्ण हरि वासुदेव हरि. जय भोलो पंढरीनाथ महाराज की, जय भोलो नामदेव महाराज की, जय भोलो ज्ञानदेव महाराज की, जय भोलो संत तुकाराम महाराज की. पुंडलीक वरदा हरि विठला. जय भोलो पंडरी क्षेत्र की, जय भोलो चंद्रभागा माता की, जय भोलो पुंडरीक महाराज की, जय भोलो समस्त सन्मंडली की. अखिलांड कोडी ब्रह्मांड नायकन, सर्वलोक रक्षकन, सर्वलोक शरण्यन, எல்லாத்தையும் அழகா நடத்தின்னு இருக்கான். உலகத்தில் பல கோடி விஷயங்கள் நடக்கிறது. தினமும் பேப்பர்லலாம் நம்ம பார்க்குறோம். பயங்கரமான பல விஷயங்கள் நம்மால் ஜீரணிக்க முடியறதில்லை. பயமாக இருக்குது. உலகம் எங்கே போயின்ட்டுருக்கு, நம்ம வாழ்க்கை எங்கே போயின்ட்டுருக்கு, நம்முடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் என்ன, இப்படி நிறைய பயமுறுத்தக்கூடிய சிந்தனைகள் நம்ம புத்தியில் அப்படி ஆக்கிரமிச்சுன்னு இருக்கு. ஆனால் இதுக்கு நடுவில் டெய்லி நம்மளும் தூங்கிட்டு இருக்கோம், நம்மளும் எழுந்துட்டு இருக்கோம், நம்மளும் சாப்பிட்டு இருக்கோம், நம்மளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். எப்படி வாழ முடியறது? அந்த பயம் அதிகமாக அதிகமாக இதுலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னு தானே ஒரு தோணல் வரும். எப்படி தப்பிக்கணும்னு தெரியலை, தப்பிக்கிறதுக்கான வழி புரிகிற மாதிரியும் இல்லை. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி ஏதோ ஒரு நம்பிக்கை, எல்லாம் சரியாக போகும், எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு ஏதோ ஒரு ஓரத்தில் சின்ன ஒரு மின்னல் கீத்து ஒளி மாதிரி ஒரு வெளிச்சம் அப்போ எட்டி பார்க்கறது. சூரிய பிரகாசம் மாதிரி இல்லை நம்பிக்கை. இந்த மழை காலத்தில் ஒரு மின்னல் வெட்டுறது இல்லையா, டக்குன்னு கண்ணி வைக்கிற நேரத்தில் மின்னல் போல தோன்றி மறைகிற மாதிரி இந்த நம்பிக்கை அப்பப்போ அப்படி துளிர் விடுறது. காத்தாலேருந்து ராத்திரிக்குள்ள திடீர்னு இந்த நம்பிக்கை வர்றது. பர்மனெண்ட்டாக இருக்குன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு நூலிழ ஓடின்னு இருக்கு. அந்த நூலிழ பலம் தான் நம்மளை காப்பாற்றின்னு இருக்கு. அந்த நூலிழ பலம் எங்கேந்திரா வர்றது அப்படின்னா தெய்வம் தானாக கொடுக்கறது. நம்ம கேட்டு கொடுக்கல, நம்ம அந்த நம்பிக்கை வேணும்னு முயற்சி பண்ணலை, நம்ம அந்த நம்பிக்கைக்காக தவம் பண்ணலை. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை உள்ளேந்து நம்மளை அப்படி தூண்டுறது. இல்லை வாழ முடியும், இல்லை இதை மாற்ற முடியும், இல்லை இது சரியாகும், இல்லை இது நிச்சயமாக மாறும். ஒரு சின்ன நம்பிக்கை அப்படி நம்மளை வாழ்க்கை முழுக்க ஓட்டிட்டு போகிறது. அந்த நம்பிக்கை தான் வாழ்க்கையுடைய ஆதாரம். அந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கையுடைய பலம். அந்த நம்பிக்கை தெய்வம் நமக்கு உள்ளேந்து கொடுக்கறது. நம்ம வெளியிலேருந்து பணம் காசு கொடுத்து வாங்கலை, 10 பேரோட பழகிறதுனால வரல, பல புஸ்தகங்கள் படிக்கிறதுனால வரல, பலவிதமாக நம்ம யோசிக்கிறதுனால வரல. இது எதுவுமே பண்ணலைன்னா கூட ஒரு நம்பிக்கை. காத்தால எழுந்தோடனே இன்றைக்கி பொழுது நல்ல பொழுதாக போகணும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. இது எல்லாமே உள்ளுக்குள்ளேந்து தான் வருது.
வெளியிலேருந்து யாரும் கொரியர்லேயோ எஸ்எம்எஸ்லேயோ போஸ்ட்லேயோ அனுப்பலை. எதுவுமே இல்லைன்னா கூட இந்த உள்ளுக்குள்ள நம்பிக்கை மட்டும் அப்படி ஊறிண்டே இருக்கும். இன்றைக்கி மொபைல் ஃபோன்லாம் தெரியாத மலை கிராமங்கள்லாம் உண்டு. நமக்கெல்லாம் மொபைல் ஃபோன் இல்லாமல் வாழ முடியாத நிலைமைக்கு வந்துட்டோம். மொபைல் ஃபோன் ரேஞ்ச் டவரே கிடைக்காத மலை கிராமங்கள் உண்டு. இன்னும் மின்சார விளக்கே பார்க்காத கிராமங்கள்லாம் உண்டு. இன்றைக்கும் உலகத்தினுடைய பல விஷயங்கள் தெரியாத கிராமங்கள், ஆதிவாசிகள், காட்டுவாசிகள்லாம் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையிலெல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருக்கார்கள், விஞ்ஞான வளர்ச்சியே தெரியாத. அப்போ அவர்களுக்கெல்லாம் எங்கேந்திரா ஒரு நம்பிக்கை வருதுன்னா, ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிற தெய்வம் அந்த நம்பிக்கையை கொடுக்க. எப்படி போர் போட்டால் தண்ணி வர்றதுன்னு சொல்கிறோம், பூகர்ப்ப ஜலம் அப்படின்னு பேர். அதுக்கு பூமியுடைய கர்ப்பத்தில் இருக்கிற ஜலத்தை தான் போர் போட்டு எடுக்கிறோம். அது உள்ள ஊரின் இருக்கு, யாருக்கும் தெரியறது இல்லை இல்லையா? அந்த மாதிரி இந்த நம்பிக்கை அப்படியே ஒரு சின்ன நீரோட்டம் மாதிரி ஊரின் இருக்கு. இந்த திருமலை திருப்பதி போனோம்னா ஆகாச கங்கை அப்படின்னு ஒரு தீர்த்தம் உண்டு. அது பெருசாக வெளியில் தெரியவே தெரியாது. பாறை இடுக்கிலேருந்து அது பாட்டுக்கு 365 நாளும் திருப்பதி பெருமாளுடைய திருமஞ்சனத்துக்கு வேண்டிய ஜலத்தை கொடுத்துட்டே இருக்கும். சின்னதாக தான் வந்துட்டு இருக்கும். இப்போ குத்தால மாதிரி மழை அடித்தா கொட்டு கொட்டுன்னு கொட்டுறது, மழை இல்லைன்னா காஞ்சி போய் கிடக்கிறதுன்னு கிடையாது. அந்த ஆகாச கங்கை 365 நாளும் ஒரே ஸ்பீடில் ஒரே விதமாக அந்த ஆகாச கங்கை ஜலம் பாறை இடுக்கிலேருந்து வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி தெய்வ சக்தி நம்ம எல்லாருக்குள்ளேயும் நிரந்தரமாக இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒருத்தரிடத்துல அதிகமாக இருக்குது, ஒருத்தரிடத்துல குறைவாக இருக்குன்னு கிடையாது. ஒருத்தர் அதிகமாக உபயோகப்படுத்திக்கிறா, ஒருத்தர் கம்மியாக உபயோகப்படுத்திக்கிறா, ஒருத்தர் அதை பற்றி தெரியாமலேயே இருக்கு. அவ்வளவுதான் வித்தியாசமே ஒழிய நிச்சயமாக எல்லாருக்குள்ளேயும் பூரணமான தெய்வீக சக்தி சத்தியமாக என்னைக்கும் உண்டு. இது எத்தனை வயசானாலும் உண்டு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பரம நாஸ்திகன் இருக்கான்னா சொல்கிறோம். இப்போ நம்ம கண்ணதாசனே எடுத்துப்போமே, பரம நாஸ்திகனாக இருந்த ஒருத்தர் தான். ஆனால் திடீர்னு அப்படியே ஆஸ்திகவாதியாக மாறினார், பகவானை கொண்டாடினார். அப்படின்னா திடீர்னு ஒரு நாள் வந்துடுமா? உள்ளுக்குள்ள ஊரின் இருக்கு. ஒரு நாள் அவரால் உணர முடிஞ்சது. இந்த உணர்தல் அதுதான் முக்கியமான விஷயம். அதனால் இது இந்த வயசில் அதிகமாக இருக்கும், இந்த வயசில் குறைவாக இருக்கும். ரொம்ப வயசாக வயசாக வறண்டு போயிடும். இப்போ வயசாக உடம்புல பலம் வறண்டு போகிறது இல்லையா? உடம்புல உத்வேக சக்தி, மனசுடைய உத்வேக சக்தி எல்லாம் வறண்டு போகிறது இல்லையா? அந்த மாதிரி கிடையாது. தெய்வீக சக்தி எல்லாருடைய சரீரத்திலையும் ஒரே போல தான் இருக்கு. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கள் ஒருவேளை அங்கஹீனமுடையவர்களாக இருக்கலாம், வறுமையில் இருக்கலாம், இல்லாட்டி வியாதியஸ்தர்களாக இருக்கலாம். இது எல்லாமே சரீரம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆத்மாவுக்கு உள்ளுக்குள்ள உறைஞ்சிருக்கிற இந்த பரமாத்மா அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணைன்ற இல்லையா? அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை உள்ளுக்குள்ள அப்படியே ஊறிண்டே இருக்கு. இது வெளியிலேருந்து வாங்கிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உள்ளுக்குள்ள அப்படியே ஊறின் இருக்கு. எடுத்து 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 அனுபவிக்கணும். நன்னா அழகாக ஜோர தண்ணி இறைக்க ஊருன்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இந்த பகவத் சக்தியை இறைச்சி அனுபவிக்கணும். அதற்காகத்தான் நாம ஜபம், சத் சங்கம் எல்லாமே. அந்த பகவத் சக்தியை நம்ம வாழ்க்கைக்கு நாம் உபயோகப்படுத்திக்கிறதுக்கு முழு அதிகாரம், பூரண உரிமை நமக்கு உண்டு. யார்கிட்டையும் பர்மிஷன் வாங்க வேண்டாம். இப்போ அடுத்த வீட்டில் போய் ஒரு பூ பறிக்கணும், நம்ம பர்மிஷன் வாங்குறது இல்லை, அது வச்சுக்கோங்க. அடுத்த வீட்டில் பூ பறிக்கிறது அவங்க வீட்டுக்கு செடி இந்த பக்கம் வெளில தானே இருக்குது அப்படின்னு பறிச்சுடுறோம். சரியா பர்மிஷன் வாங்கணும், சில முறைகள்லாம் உண்டு. ஆனால் பகவத் விஷயம்ன்ற ஒரு விஷயத்தை, தெய்வம்ன்ற ஒரு சக்தியை அனுபவிக்கிறதுக்கு யாரிடத்துல இருந்தும் நாம் அனுமதி வாங்க வேண்டாம். கணவனுடைய அனுமதி வேண்டாம், அப்பா அம்மாவுடைய அனுமதி வேண்டாம். அனுமதியே மறுத்தாலும் அனுபவிக்கக்கூடிய அதிகாரம் நமக்குண்டு. பிரகலாதனுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது, ஆனாலும் நிச்சயமாக நன்னா அனுபவிச்சான். இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம். அதனால் தெய்வீகம் பகவத் விஷயம் அப்படின்றது நம்ம அம்மாவோட கர்ப்பத்தில் ஜனிக்கிறோம் பாருங்க, அதுக்கு முன்னாடியிலேருந்தே இருக்குது. சிலதெல்லாம் சொல்லுவோம் பிறந்ததுலேருந்து அப்படின்னு. தொட்டில் பழக்கம் இல்லை, தெய்வத்தோட சம்பந்தம் இருக்குது பாருங்க. ஆதி காலத்திலேருந்து நம்ம இது வரைக்கும் எத்தனை ஜென்மா எடுத்தோன்னு நம்ம கணக்கு தெரியாது.
எத்தனை விதமான பிறவிகள் அடைஞ்சோம்னு தெரியாது. ஒவ்வொரு சரீரத்திலையும் எத்தனை வருஷம் இருந்தோம்னு தெரியாது. ஒவ்வொரு சரீரத்திலையும் எத்தனை பிறவிகள்னு தெரியாது. எறும்பா ஒரு லட்சக்கணக்கான பிறவி இருந்திருக்கலாம், மானா ஒரு 1000 பிறவி, நாயா 1 கோடி பிறவி, இப்படி ஒவ்வொன்றதுலையும் நிறைய பிறவிகள் உண்டு. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு கர்மவினைக்கு தகுந்த மாதிரி இது ஏறி இறங்கிட்டு இருக்கும். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ சரீரத்தினுடைய வயசில் பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசம் இருக்குது. வயசானவர்கள், சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை, இள வயசுக்காரர்கள். ஆத்மாவுடைய வயசு எடுத்தோம்னா எல்லாருக்கும் ஒரே வயசு தான். இந்த சரீரத்துடைய வயசு மட்டும் தான் மாறதே ஒழிய ஆத்மாவோட வயசு எடுத்தோம்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரே வயசு தான். அதிகமும் கிடையாது, குறவும் கிடையாது, எல்லாருக்கும் ஒரே போல. உள்ளுக்குள்ள இருக்க தெய்வ சக்தி எடுத்துட்டாலும் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான். உபயோகப்படுத்திக்கிறதுல ஏற்றத்தாழ்வு உண்டு. இத்தனை சரீரங்கள் நம்ம சுற்றி வந்திருக்கோம். எல்லா சரீரத்திலும் நம்ம இருந்தாலும் இந்த தெய்வீக சக்தி மட்டும் மாறவே இல்லை. நன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. இவ்வளவு சரீரங்கள் தாண்டி வந்தாச்சு. இப்போ இந்த சரீரத்தில் வந்துட்டோம். ஒவ்வொருத்தரும் இப்போ ஒவ்வொரு சரீரத்தில் உட்காந்துட்டு இருக்கோம். இப்போ நீங்கள் என்னோட சரீரத்தை பார்க்குறேன், நான் உங்களோட சரீரத்தை பார்க்குறேன். எல்லாரும் இந்த சரீரத்துக்குள்ள வந்த பிறகு கூட இவ்வளவு கோடி வருஷமா நீங்காத செல்வம் நிறைந்த ஆண்டாள் சொல்றா பாருங்க. இது ஒரு நீங்காத செல்வம், ஒரு நாளும் நம்மளை விட்டு போகிறதில்லை. யாரும் கொள்ளையடிச்சுட்டு போக முடியாது, நம்ம தானமும் கொடுக்க முடியாது, யாரும் நமக்கு தெரியாமல் அபகரிச்சுட்டு போக முடியாது. இது பர்மனன்ட், நிரந்தரம். அப்போ அந்த தெய்வீக சக்தின்றது நம்மளோட இன்னைக்கும் இருக்குது. அதனால் முதல்ல நிம்மதியாக சமாதானமாக இருங்க. அதுக்கு தான் அவ்வளோ சொல்கிறேன். என்ன ஆக போகிறதோ, ஏதாக போகிறதோ, இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ கவலையே வேண்டாம். சொத்து வரட்டும் போகட்டும், மனிதர்கள் கொண்டாடட்டும் கேவலப்படுத்தட்டும், வியாதி உண்டாகட்டும் மறையட்டும், ஆரோக்கியம் வரட்டும், நினச்சது நடக்கட்டும் நடக்காமல் போகட்டும், பிடிச்சவங்க கண்டுக்காமல் போகட்டும், பிடிக்காதவங்க நம்மளை கேவலமாக பேசட்டும், இது எல்லாம் வெளியில் என்ன வேணால் நடந்துட்டு போட்டோம். இப்போ சினிமா தியேட்டர் போகிறோம், போய் உக்காந்து சினிமா பார்க்குறோம் அப்படின்னா சுற்றி எவ்வளவு நடந்தாலும் நம்முடைய கவனம் அந்த சினிமா மேலே இருக்குது. பைசா கொடுத்து வந்திருக்கோம், நம்ம சீட்டு, நம்ம படம் பார்க்கணும் அப்படின்னு அதில் ஒரு தீவிரம் இருக்குது இல்லையா? மற்ற எந்த விஷயமும் வெள்ளம் மழை பெய்யறதா இதை பற்றி நம்ம பெருசாக அபிப்பிராயப்பட்டுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி தெய்வத்தினிடத்தில் மனசை கொடுத்துருங்க. மற்ற எது எப்படி வேணால் அப்படியா அவ்வளோதான், அது அப்படியா சரி இது இப்படி தான் அப்படின்னு மனசில் பட்டுக்க வேண்டாம். இவ்வளோதான் சத்சங்கத்துடைய முக்கிய தாத்பரியம். எல்லா பிரிவாலும் விதவிதமான பாஷைகளில் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். மனசு பட்டுக்கணும் அப்படின்னா தெய்வத்தோடு பட்டுக்கணும். இல்லாட்டி யாரெல்லாம் படப்பட அந்த ஆச்சாரம் மடி அப்படின்னு சொல்லுவாள். நான் இன்றைக்கி குளிச்சுட்ட மடி மேலே படக்கூடாது அப்படின்வா. மேலே படாத நீ குளிக்கலை, நீ பழைய ட்ரெஸ் உடுத்தின்னு இருக்க அப்படின்னு. உலகத்தோட விஷயங்களில் மடியாக இருங்கும், கிருஷ்ணன் இடத்துல கெட்டியாக இறுக்கி உடும்பு பிடியாக இருக்கும். இவ்வளோதான். பகவான் இடத்துல உடும்பு பிடி. மற்ற விஷயங்களை ரொம்ப பெருசாக எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப உங்கள் மனசை பாதிக்கிற அளவுக்கு அந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் தர வேண்டாம். இவ்வளோதான் விஷயம். நம்ம அது ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுனால தானே பாதிக்கிறது. ஒரு டிவி சீரியல் ரொம்ப பிடிச்சி போயிடுது, அப்படி ஒரு ஈடுபாடில் வந்துடுது வச்சுக்கோங்களேன். இந்த பாழா போன கரண்ட் அப்போ போகட்டுமே, அப்போ அதனால பாழா போன கரண்ட்டுன்னு அப்போ அவ்வளோ கோபம் வருது. யாரோ ஒருத்தர் எடுத்திருக்கான், சரி ஏதோ டைம் பாஸ், எல்லாரும் சொல்ல டைம் பாஸுக்காக தானே பார்க்குறேன், இது ஒரு சீரியல் தானே பார்க்குறேன், இந்த ஒரு படம் தானே பார்க்குறேன், இது பெரிய தியாகம் மாதிரி. உலகத்தில் யாருமே பண்ணாது, எவ்வளோ பேர் என்னமோலாம் பண்ணுறாங்க. பார்க்காதவா இருக்காள், அவளை பற்றி ஏன் பேச மாட்டேங்கிறேன்? டிவியே பார்க்காம சீரியலே பார்க்காம குடும்ப விஷயத்தையே கவனிச்சுட்டு இருக்கிறவாள் அவளெல்லாம் உதாரணம் சொல்லவே மாட்டோம். பக்கத்து வீட்டில் 10 மணி நேரம் டிவி ஓட நான் அப்படியா பார்க்குறேன், ஒரு கணக்கு வச்சுருக்கோம். மோசமான வாளோட நம்ம கம்பேர் பண்ணி நான் வசத்தின்னு சொல்கிறதுக்கு. எந்த ஒரு விஷயத்துலையும் ஒரு அபிமானத்துக்கு ஒரு எல்லைக்கு மேலே அபிமானம் வைக்கும் பொழுது அது நமக்கு சம்பந்தமே இல்லாத விஷயமா இருந்தால் கூட அது நம்ம மனசை, குடும்பத்தை, வாழ்க்கையை, புத்தியை, சரீரத்தை பாதிக்கிறது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கரண்ட்டு போயிடுது, ஆனால் உடனே எலக்ட்ரிசிட்டி போர்டு மேலே கோபம் வருது. பாழா போனவன் கரண்ட்டு கட் பண்ணிட்டான், அவன் யாருன்னே கூட தெரியாது, சம்மந்தம் இல்லாமல் சாபம் வேறு, அதில் ஒரு துக்கம் வேறு, அதில் வீட்டில் சண்டை வேறு. ஒரு சின்ன விஷயந்தான் பாருங்கள். அப்போ இந்த அபிமானம் தெய்வத்து மேலே வச்சா அப்படி இருக்கும். மற்ற விஷயங்களில் வைக்கிறதுனால எப்படி நாம் கீழே இறங்கி நம்முடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆனந்தத்தை, கிடச்சிருக்கிற உத்தமமான மனுஷ வாழ்க்கையை எப்படி வீணடிச்சுக்கிறோம்னு பார்த்துக்கோங்க.
அதனால தான் அபிமானம் தெய்வத்தினிடத்தில் அதிகமாக இருக்கணும்னு சொல்கிறோம். தெய்வத்தினிடத்தில் அதிகமாக இருக்க 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 இந்த பாதிப்புகள் வராது. பகவானிடத்தில் அபிமானம் வைக்கும் பொழுது மற்ற அபிமானங்கள் நம்மளை பாதிக்காது. அதுதான் முக்கியம். அதனால தான் கோவில்கள், சத்சங்கங்கள், சத்குருமார்கள், விசேஷங்கள் எல்லாம் எதுக்கு அப்படின்னா நம்முடைய மனசு தேவையில்லாதெல்லாம் பாதிக்கிறது. நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்கள்லாம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது. ஒரு டிவி சீரியல்லாம் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிறது ரொம்ப அநியாயம். அதெல்லாம் அக்கிரமம், அவ்வளோதான் சொல்ல முடியும். எனக்கு இந்த டைம் டிவி சீரியல் பார்க்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், அப்போ சாமி தெருவில் வந்தால் கூட கவனிக்க மாட்டோம். முக்கியமான ஏதாவது வேலை இருக்குன்னா இல்லை டிவி சீரியல் முடிஞ்சுட்டு போகலான்னு சொல்லுவோம், இல்லாட்டி அதை பார்த்துட்டு போகலாம். அப்போ எத்தனை விஷயங்கள், ஒரு அரை மணி நேர விஷயம் நம்முடைய வாழ்க்கையுடைய பல விஷயங்களை மாற்றுறது. அப்படின்னா எது நம்முடைய வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னா நாம தீர்மானிக்கணும். நாம தீர்மானிக்கலாம், தெய்வம் தீர்மானிக்கலாம். தெய்வம் தீர்மானிக்கிறதுக்காகத்தான் சத் சங்கம். இப்போ இங்கே வந்துட்டு இந்த 2 மணி நேரத்தை உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது தெய்வம். அதனால் நம்முடைய வாழ்க்கையை தெய்வம் தீர்மானிக்கும்படியாக ஒப்படைக்கிறதுக்காகத்தான் இத்தனை விஷயம். அதுலேயும் பாண்டுரங்கன், பண்டரீநாதன் ஆச்சரியமானவன். உரிமையோடு தீர்மானிக்கணும் இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமா அப்படிலாம் கேட்கவே கூடாது. நான் உங்களுக்கு நல்லது சொல்லலாமா, நான் சொன்னால் நீங்கள் கோச்சிக்க மாட்டீங்களே அப்படின்னா அதெல்லாம் உரிமை இல்லைன்னு அர்த்தம். நான் சொல்கிறேன் நீ கேளு, இது சரியில்லை, இது தப்பு அப்படின்னா அது உரிமை. பாண்டரங்கனிடத்தில் அந்த உரிமை தான் விசேஷம். நீ என்னுடையவன், நீ என்னுடையவள் அப்படின்னு நாம உரிமையை எடுத்துக்க வேண்டாம், அவன் எடுத்துட்டுருவான். நீ எனக்கு வேணும் அவ்வளோதான். பாண்டரங்க பக்தர்கள் எல்லாம் பார்த்தா அவன் செலக்ட் பண்ணுறான், எனக்கு நீ வேணும். அவனிடத்தில் அபிப்பிராயமே இல்லாதவர்களை கூட பிடிச்சி இழுக்கிறான். அந்த உரிமை தான் தெய்வம் நம்மிடத்தில் அந்த உரிமையை காற்று. உந்தன்னோடு உறவேல் நமக்கிங்கு ஒழிக்க ஒழியாது. ஆண்டாள் சொல்றா, இப்படி ஒரு உரிமையை நீ வச்சிருக்கியேப்பா, என்னிடத்துல எனக்கில்லாத உரிமை கூட உனக்கு இருக்கேப்பா. மற்றவர்கள்லாம் கூட உரிமை எடுத்துக்கிறான்னா அவளுடைய பிரயோஜனத்துக்காக ஒரு உரிமை. அவளுக்கு நம்மளால ஒரு பிரயோஜனம் இருக்கு, இல்லாட்டி நாம கெட்டு போறோம்னா அதனால அவர்களுக்கு ஒரு பாதிப்பு இருக்கிறதுனால அறிவுரை சொல்றோம். இப்போ நம்ம வீட்டில் யாராவது குடிக்கிறார்கள், இல்லாட்டி ஏதான ரேஸுக்கெல்லாம் போகிறார்கள்னா உரிமையோடு கண்டிப்போம், இப்படிலாம் பண்ணாத அப்படின்னு. அவளுக்காகவா? அவளால் நமக்கும் பாதிப்பு இருக்குது. ரோட்டில் யாராவது குடிச்சிட்டு படுத்துக்கிறான், போய் எழுப்பி ஏன்பா குடிக்கிற, பிள்ளை குட்டிகள்லாம் என்ன கஷ்டப்படுறது, கொஞ்சம் யோசிக்கிறியான்னு யாராவது போய் சொல்கிறாமா? படுபாவி குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறான் பார், அறிவே கிடையாது, பெட்டி போடணுன்றோம். நமக்கு வேண்டப்பட்டவான்னா உரிமை இருக்குன்னா பேசுகிற முறையே வேறு, உரிமை இல்லைன்னு ஒதுக்கி வச்சுட்டோம்னா அவளை நடத்துகிற விதமே வேறு. ஆனால் தெய்வம் எல்லாரிடத்துலையும் ஒரே போல உரிமை கொண்டாடுறது, அதுதான் தெய்வம். அதுவும் பாண்டுரங்கன் அத்தனை பேரிடத்துலையும் உரிமை கொண்டாடுறான். அதனால தான் புண்டலீகனை தேடிண்டு பாண்டுரங்கன் வந்தான். பாண்டுரங்கனை தேடிண்டு புண்டலீகன் போகவே இல்லை. நாரதர் போய் சொல்லிட்டார், அப்பா புண்டலீகன் ஒருத்தன் தன் தாய் தந்தைக்கு அப்படி ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், கிருஷ்ணா நீ போய் பார்த்தாயின்னா அவ்வளவு சந்தோஷப்படுவாய் அப்படின்னு சொல்ல கேட்ட கிருஷ்ணன் துவாரகையிலேருந்து ஓடி வரான். பகவான் நினச்சா ஒரு ஆள் அனுப்பி நாரதர்கிட்டயே சொல்லி நீங்கள் அவனை கூட்டுட்டு வாங்கோல, எனக்கு அவனை துவாரகையில் அவன் அப்பா அம்மா கூட்டு வாங்கோ, அவனுக்கு நான் துவாரகையில் அவனுக்கு இடம் கொடுக்குறேன், வீடு கொடுத்துட்றேன், அவன் இங்கே வந்து தங்கிக்கிட்டோம் அப்படி தானே சொல்லணும். இந்த காலத்தில் அப்படி தானே பெரியவானா வந்து பார்க்கணும்னானே சொல்கிறோம். ஆனால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் தான் தேடிண்டு வந்துட்டான். எப்படி ஒருத்தர் இருக்கானா, அவனை பார்க்கறதுக்கு நாலவா போனோம், அவனை என்ன தேடிண்டு வரணும்னு வந்தான் இல்லையா? இந்த உரிமை தான் பாண்டரங்க பக்த விஜயத்தில் ஒரு ஈர்ப்பு நமக்கு கொடுக்கறது. தேடிண்டு தேடிண்டு வரான், தேடிண்டு தேடிண்டு வந்து அனுகிரகம் பண்ணுறான் பாண்டுரங்கன் பண்டரீநாதன். போன தடவை விட்டலனை பிடி அப்படின்னு அனுபவிச்சோம். விட்டலனை பிடி பார்ட் 2 அப்படின்னா நன்னா இல்லை. பாண்டுரங்கா பண்டரீநாதா, அவனுக்கு 1008 பேர் இருக்கு, 1008 லீலைகள் இருக்கு. எப்படி சொன்னாலும் அவனுடைய உரிமை தான் நமக்கு முக்கியம். இந்த பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் பலவிதமான வாய்ப்பை கொடுத்து தன் பக்கம் இழுக்கிறான். நம்மெல்லாம் பக்திக்கு நம்ம ஆசைப்பட்டு வந்தோம் மட்டும் தப்பு கணக்கு ஒரு நாளும் போட்டுடாதீங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்தே தெய்வம்னா நிறைய பேங்கிட்ட சொல்லுவா, எனக்கு சின்ன வயசுலேருந்து தான் கோவில்னா பிடிக்கும், சாமினா பிடிக்கும். யாருக்கு பிடிக்காது? யாருக்கு பிடிக்காதுன்னு நினச்சிட்டு இருக்க உலகத்தில் அத்தனை பேருக்கு சுவாமினா பிடிக்கும். ஏன்னா குறையே இல்லாத தெய்வம் ஒன்று தான், குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா அப்படின்னு.
அதை அனுபவிக்க முடியலை, அனுபவிக்க தெரியல பொழுது கோபம் வருது. நம்ம வாழ்க்கையில் ஏன் நடக்கிறது, ஏன் நடக்கலைன்னு பொழுது கோபம் வருது. ஆனால் தெய்வம் எல்லாருக்கும் தான் பிடிக்கும். தெய்வம் தன்னுடைய கிருபையினாலே தன் பக்கம் தானே நம்மளை இழுக்கிறது, இழுத்து கொண்டு வந்து உட்கார வைக்கிறது. எங்கள் சத்சங்கம் பாண்டுரங்கா பண்டரிநாதா தலைப்பு அப்படின்னு நோட்டீஸ் எல்லாம் கொடுத்து பேனர்லாம் அடிச்சு ஓட்டணும். நீங்கள் பார்த்துட்டு வந்து அவ்வளோதானே. மற்ற ஏதான ஒரு பிரயத்னம் நீங்கள் பண்ணலா, நோட்டீஸ் அடிக்கிறதுக்கோ இல்லாட்டி பேனர் கட்டுறதுக்கோ. இன்னிலேருந்து உபன்யாசம் சாயங்காலம் 7லேருந்து ஒப்போது. லைட்டு கட்டுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலாம், மைக்கு கொண்டுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலாம், மைக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணலாம். நான் தான் பண்ணேனா, நானும் பண்ணலை. அப்போ பகவான் எல்லாரையும் இழுக்கிறான் இல்லையா? நம்மளுடைய முயற்சியை விட தெய்வத்தினுடைய அருள் அதிகமாக இருக்குது. அதுக்கு சொல்ல வர நம்முடைய முயற்சி என்ன? 7 மணிக்கு நான் கரெக்டாக வர்றது என்னோட முயற்சி, இவ்வளோதான் என்னோட முயற்சி. இதுக்கு மேலே நான் உட்காந்து மேடையை போட்டோ, எனக்கு சேரை போட்டோ, எனக்கு குஷனை போட்டோ எதுவுமே நான் பண்ணலை. இல்லாட்டி நீங்கள் வந்து உட்காரத்துக்கான விஷயத்தையும் நீங்கள் யாரும் பண்ணலை. யாரோ 2 பேர் பண்ணிருக்கலாம், பரவாயில்ல, பண்ணால் தப்பு இல்லை. அப்போ நம்முடைய முயற்சி ஒரு துளி தான். அப்போ தெய்வ அருள் அவ்வளவு முயற்சியும் பண்ணது யார் அப்படின்னா பகவான். அப்போ பகவான் எப்படியாவது நம்மளை நல்வழிப்படுத்தணும். அவருக்கு அப்படி ஒரு பிடிவாதம். அந்த பிடிவாதத்தை நம்பியே வாழ்ந்துடலாம். நாம் உருப்படணும்னு நமக்கு ஆசை இருக்கோ இல்லையோ, நம்மளை உருப்பட வச்சே ஆகணும்னு ஒரு தீவிரவாதம் பகவான்கிட்ட இருக்குது. அதனால் தைரியமாக காலத்தை ஓட்டிடலாம். எப்படியோ நம்மளை சரி பண்ணிடுவார். நம்ம வீணாக போனால் கூட எடுத்து சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி தெய்வம். அதனால் வீணாக போனால் அர்த்தம் இல்லை சொல்கிறேன். அதாவது அந்த அளவுக்கு உரிமை பகவான் வச்சுருக்கான். அப்போ அவனை அனுபவிக்கணும். ஒவ்வொரு காலகட்டத்தில் எத்தனை சம்பவங்கள் தெரியுமா பகவான் நம்ம வாழ்க்கையில் பண்ணுறான்? நிறைய சம்பவங்களுக்கு ஒரே அர்த்தம் தான். என்னடான்னா தெய்வத்தின் பக்கம் நாம் திரும்பணும், பகவானை நாம் அனுபவிக்கணும். இது ஒன்று தான். நமக்கு வர நஷ்டமாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், அவமானமாக இருக்கட்டும், பிரச்சனையாக இருக்கட்டும், கவலையாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் ஒரே லட்சியம். பகவான் இருக்கான், பிடிச்சிக்கோ. பகவான் இருக்கான், நம்பு. பகவான் இருக்கான், காப்பாற்றுவான். கவலைப்படாதே, நிம்மதியாக இரு. நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. இது ஒன்று தான் நம்ம வாழ்க்கையுடைய நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களுக்கும் ஒரே அர்த்தம். அத்தனை நல்லதோ கெட்டதோ சரியோ தப்போ மானமோ அவமானமோ பாபமோ புண்ணியமோ லாபமோ நஷ்டமோ ஒன்று தான் அர்த்தம். தெய்வம் இருக்கு 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 இருந்துட்டே தான் இருக்கு. பாண்டுரங்கன் அப்படி ஒரு கலியுக வரதன். தேடி வந்து அனுகிரகம் பண்ணுறான். ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொருத்தரையும் யாரை எந்த விதத்துக்கு அனுகிரகம் பண்ணி எப்படி தன் பக்தர்களாக பரிபக்குவப்படுத்தி அவர்களுக்கு என்ன லீலைகள் பண்ணுவான் அப்படின்றது அவனுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம். மற்றவாள்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது பாண்டுரங்க பக்த விஜயத்தை. அந்த பாண்டுரங்கன் பண்டரிநாதன் பேரை சொன்னாலே சந்தோஷம்தான். பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா பஜே பாண்டுரங்கா चंद्रभागा तीरे भजे पांडुरंगा चंद्रभागा तीरे भजे पांडुरंगा 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 पुंडलीकवर